பிள்ளையா வந்து அமையுமா? அதுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் ஐயா. நான் நல்ல பிள்ளையா தேடி தேடி ஏறாத மழை இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, ஆமா இப்படி எல்லாம் வந்து அமையுது. ஐயா அவ நல்லா பாத்து வச்சிருக்கா ஐயா. உனக்கு அவளை லேசா நினைக்காத. என்னத்த பார்த்து வச்சிருக்கா? இப்பதான் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்த மந்திரத்தை போட்டு என்னமா ஆக போகுது? கடைசியில நீ நினைச்சது நடந்துரும். அது தோட்டமும் வழியும் தூர. அதெல்லாம் இல்ல, அவ கிட்ட கொண்டாந்துரு. அவ அதுல கெட்டிக்காரி, உனக்கு தெரியாது. யார கொண்டு போய் எங்க சேர்க்க? ஆமா ஆகையினால் என்னது பார்த்தார். ஆமா வதிஷ்ட குரு. வதிஷ்ட குரு. தசரதா ஏ தசரதா, இரு நான் பார்த்து சொல்லுதேன். இரு கொஞ்சம் பொறுமையா இருப்பா, ஏன்பா அவசரப்படுத என்று ஆமா தசரத மன்னனிடத்திலே சொல்லிவிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கும் போது வதிஷ்ட குரு கண்ணுக்கு என்னம்மா தெரிகிறது? என்னையா தெரிகின்றது? அந்த தென்னிலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வர, ஆமா 10 சிரசுடைய பாவி சண்டாளன் அந்த ராவணேஸ்வர, அந்த ராவணேஸ்வர ஆண்டவனாதி கரைக்கின்ற சிவபெருமானை நினைத்து 12 வருடமாக தவம் இருந்து பிரம்மதேவனை நினைத்து தவம் இருந்து 12 வருஷமா தவம் இருக்கான். நம்ம 12 வருஷமா தவம் இருக்கோம், பகவான் இன்னும் நாமள வந்து ஏறிட்டு பார்க்கவில்லையே என்று அந்த ராவணேஸ்வர அந்த வளர்த்த யாக குழியில ஒவ்வொரு சிரசா அறுத்து போடுதான். முதல் சிரசா அறுத்து போட்டிருக்கான். அப்ப பார்த்தார் பிரம்மதேவன், எப்ப